الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين. قال نبينا وسيدنا وشفيعنا وحبيبنا وقرة أعيننا وثمرة فؤادنا سيدنا محمد صلى الله عليه وسلم: لا تظهر الشماتة لأخيك فيرحمه الله يبتليك. أو كما قال عليه الصلاة والسلام: صدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم: رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. الحمد لله. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தாரின் அதிபதியாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனது சாந்தியும் சமாதானமும் சன்மார்க்கம் ஏந்தி வந்த சர்தார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வாழ்க்கையின் அடிச்சுவடுகளை தங்களது வாழ்க்கையின் லட்சிய பாதையாக எடுத்து வாழ்ந்த உன்னத உத்தம சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சித்தீகீன்கள், மேலும் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கின்ற, இனி வருகை தர இருக்கின்ற நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வற்றாத நிலைமையில் நிரப்பமாக நின்று நிலவட்டுமாக. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்படியாக மனிதர்களுடைய குணங்கள் எவ்வாறு அமைய வேண்டும், குணங்களிலே மிக மோசமான குணங்கள் எதுவெல்லாம் இருக்கிறது என்பதை தொடர்ந்து ஜும்மாவினுடைய உரையில் நாம் தெரிந்து வருகின்றோம். அதனுடைய வரிசையில் சென்ற வாரத்தில் ஒரு 5 மோசமான குணங்களை நாம் தெரியப்படுத்தியிருந்தோம். அதாவது கோபப்படுவது, கெட்டோர்களுக்கு துணை போவது, வீண் விரயம் செய்வது, பிறருக்கு அநியாயம் செய்வது, கர்வத்தோடு வாழ்வது. இந்த 5 குணங்களும் மோசமான குணங்கள் என்பதையும் சொல்லி, அந்த குணங்களினுடைய விளைவுகள் என்ன, அதனால் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஆபத்துகள் என்ன என்பதையும் நாம் தெரிந்திருந்தோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மோசமான குணங்களை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. சென்ற வாரத்திலே 10 குணங்களில் 5 குணங்களை சொல்லிவிட்டு மீதம் 5 குணங்களை இந்த வாரம் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குணங்களில் ஆக மோசமான குணம் எது தெரியுமா? தன்னுடைய நாவாலும் தன்னுடைய செயலாலும் பிற மனிதர்களுக்கு இடையூறு கொடுப்பது. ஏனென்றால் தனது நாவாலும் தன்னுடைய செயல்பாடுகளாலும் யார் பிறருக்கு இடையூறு கொடுப்பாரோ அவர் ஒரு முஸ்லீமே கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ரங்கமான அர்த்தத்தை கொண்ட ஒரு ஹதீஸில் சொல்லி காமிப்பார்கள்: அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. உண்மையான ஒரு முஸ்லிம் யார் தெரியுமா? ஐநேரம் தொழுகையை பேணுபவர் அல்ல, குர்ஆனை ஓதுபவர் அல்ல,
தான தர்மங்களை செய்பவர் அல்ல, விக்ரு செய்பவர் அல்ல, தஹஜ்ஜத் தொழுபவர் அல்ல. உண்மையான ஒரு முஸ்லிம் என்பவர் தன்னுடைய நாவாலும் தன்னுடைய கரத்தாலும் தன்னுடைய செயலாலும் பிற முஸ்லிம்களுக்கு இடையூறு கொடுக்காமல் இருப்பவர் தான் உண்மையான முஸ்லிம் என்று சொல்லி காமித்தார்கள் இல்லையா? இன்று நமது நாவை கொண்டும் நமது கரத்தை கொண்டும் எத்தனை நபர்களுக்கு நாம் இடையூறுகளை கொடுக்கின்றோம். நமது செயல்பாடுகள் எல்லாம் இன்று பிறருக்கு இடையூறு தரக்கூடியதாகவே அமைகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் சொல்லும் போது சொல்லி காமித்தார்கள், அல் ஈமானு பினஹு வ ஸபஊன ஷுபத்தன், ஈமானுக்கு 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கிறது. ஃபஅஃதலுஹா கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த ஈமானிய கிளைகளில் ஆக உயர்ந்த கிளை என்பது லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற கலிமாவை சொல்வதாகும். வஅத்னாஹா, அந்த கிளைகளில் ஆக தாழ்ந்த கிளை இமாதத்துல் அதா அனி தரீக், மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய, மக்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய பொருட்களை பாதையில் இருந்து அகற்றி போடுவதுதான் ஈமானில் ஆக குறைந்த கிளை என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே. ஆனால் இன்று நமது செயல்பாடுகள் பாதையில் கிடப்பதை தூக்கி ஓரமாக போடக்கூடியதாக இருக்கிறதா, அல்லது அந்த நடு பாதையிலே நாம் தான் பொருட்களை போட்டு பிறருக்கு இடையூறு தருகின்றோமா என்பதை கொஞ்சம் நாம் யோசிக்க வேண்டும் இல்லையா? நல்லதை செய்யுங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. நல்லதை செய்யக்கூடியவர்களாக நாம இருக்கின்றோமா அல்லது கெட்டதை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா? உங்கள் அண்டை வீட்டாருக்கு உங்களுடைய கழிவு நீரை நீங்கள் போக விடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அது கூட அவர்களுக்கு இடையூறு கொடுப்பதுதான் என்று சொன்னார்களே. இன்றைக்கு எத்தனை பெயர்கள் அதை நாம் செய்கின்றோம்? வீட்டில் சமைக்கக்கூடிய கறியா இருந்தாலும் காய்கறியா இருந்தாலும், நாம் சோப்பிடக்கூடிய துணியினுடைய தண்ணீராக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், ஒரு மழை பெய்து விட்டது என்று சொன்னால் வாய்க்காலை அப்படியே பக்கத்து வீட்டுக்கு திருப்பி விடுகின்றோமே. எத்தனை பேர்கள் இரவு நேரங்களில் தூங்கும் போது எல்லோரும் உறங்கிய பிறகு குப்பைகளை கழிவுகளை அடுத்தவர்களுடைய வீட்டு வாசலில் கொண்டு போய் வைக்கின்றார்கள். இது எல்லாம் நாம் அவர்களுக்கு செயல்பாடுகளால் தரக்கூடிய இடையூறுகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இன்று திருமண வீடுகள் சில ஊர்களில் நடக்கிறது. நடு ரோட்டை மறித்து அந்த நடு ரோட்டிலே பந்தி பரிமாறப்படுகிறது. அந்த பாதையில் செல்லக்கூடியவர்களுக்கு இடையூறு ஏற்படுகிறது. அவசரமாக மருத்துவத்திற்கு செல்லக்கூடியவர், அவசரமாக வேலைக்கு செல்லக்கூடியவர் சுற்றி போகின்றார். அப்படி போவது அவருக்கு இடையூறு தருகிறது. இப்படி விருந்து வைப்பதை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள். வழியை மறைத்து பிறருக்கு இடையூறை கொடுத்துதான் ஒரு நல்லதை செய்ய வேண்டும் என்றால் அந்த நல்லதை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாதீர்கள் என்று நமக்கு விளக்கமளித்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று நமது நிலை என்னவாக இருக்கிறது? கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்கின்றோம். பொதுமக்களுக்கு இடையூறு தரக்கூடிய எத்தனை செயல்பாடுகளை இன்று நமது வாழ்க்கையில் நாம் அன்றாடம் செய்கின்றோம். கொஞ்சம் யோசித்து பார்க்கின்றோம். ரோடுகளில் நெருக்கடியான சமயங்களில் வழிவிடாமல் இன்றைக்கு நாம் எப்படி நின்று கொண்டிருக்கின்றோம். தொழ வரக்கூடிய சமயங்களிலே பள்ளிவாசலுக்கு முன்னால் இடையூறு தரும்படி இன்றைக்கு எப்படி அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இல்லையா? செயல்பாடுகளை கொண்டு இன்றைக்கு இடையூறு தரக்கூடியவர்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய நாவை கொண்டு பிறருக்கு நீ தொந்தரவு கொடுக்காத. இந்த செயல்பாடுகள்ல இன்னும் நான் விவரிக்கப்பட நிறைய விவரிக்கிறான். சமீபத்துல கூட திருச்சிக்கு பக்கத்துல ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு மனிதருக்கு திடீரென ஹார்ட் அட்டாக் மூலமாக இறந்து விட்டார். எதனால் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது அப்படிங்கிறத விசாரிக்க போகும்போது அவருடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய புதுமண தம்பதியர்கள், இப்போதுதான் புதிதாக திருமணமாயிருக்கிறது, இரவு முழுக்க இவரை உறங்க விடாமல் நல்ல ஹோம் தியேட்டர் வச்சு நல்ல பாட்டுகளை சவுண்டா போட்டு விடிய விடிய அவரை தூங்க விடல.
நீங்க எத்தனை வீடுகள்ல நடக்குது? உங்க வீட்டுல பெரிய டிவி இருக்கட்டுமே, பெரிய ஹோம் தியேட்டர் இருக்கட்டுமே, டிவியில 80 வரைக்கும் சவுண்ட் வரட்டுமே, அதை கொஞ்சம் அடக்கி வைப்பது அல்ல, சத்தத்தை கூட்டி வைத்து நான் கேட்கின்ற பாவத்தை நீயும் கேளு, நானே தூங்குற நீ என்ன தூங்குறது, நீ தூங்காம முடிச்சு கடன்னு சொல்லி இப்படியான இடையூறுகளை தரமே. கடைசியில் அவருக்கு தூக்கம் இல்லாமல் போனதுனால காலையில வேலைக்கு கிளம்பும் போது திடீரென ஒரு அட்டாக் வந்து ஆளு அதே இடத்துல இறந்தும் போயிட்டார். அப்ப இன்னைக்கு நம்ம செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு செயலை நாம் செய்கின்றோம் என்றால் அதில் எனக்கு சந்தோஷம் இருந்தா போதும், எனக்கு நிம்மதி இருந்தா போதும், என் மனசுக்கு சரின்னு பட்டா போதும் என்று செய்துவிடக் கூடாது. நான் செய்வது பொது காரியமாக இருந்தாலும் கூட அதில் பிறருக்கு இடையூறு வந்து விடுகிறதா என்பதை நாம் கொஞ்சம் யோசிக்கிறோம். அவ்வளோ ஏன் தொழுகை நாம் நின்று தொழுகின்றோமே, இந்த தொழுகை கூட பிறருக்கு இடையூறாக அமைந்து விடக்கூடாது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க தொழ வைக்கும் போது உங்களுக்கு நிக்க தெம்பு இருக்குன்னு சொல்லி நீங்க ரொம்ப நேரம் நின்றாதீங்க. பின்னால் நிற்கக்கூடியவர்கள் வேலைக்கு போகக்கூடியவரா, உடல்நிலை சரியில்லாமல் இருப்பவரா, அவரை கவனித்து உங்கள் தொழுகையே நீங்க வேகமா முடிச்சுக்கங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அசத்தி இதை நீங்க சொல்லலாமா அப்படின்னு சில அப்பா அம்மார்களுடைய மனசுல கேள்வி வந்துடக்கூடாது. நீங்க தான் வெள்ளிக்கிழமை ஆனாலே 20 நிமிஷம் நிக்க வைக்கல, நீங்க இதை சொல்லலாமா என்ன செஞ்சாதீங்க கேட்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வேகமா தான் என்ன செய்யணும், தொலை வைக்கணும். என்னப்பா அப்ப தொழுகையில கூட பிறருக்கு இடையூறு வந்துவிடக் கூடாது என்று மார்க்கம் சொல்லி இருக்க, ஏன் இஷ்டப்படி நான் வாழ்வேன், ஏன் விருப்பப்படியே எவையும் செய்வேன், எனக்கு யார பத்தியும் கவலை இல்லை, எனக்கு யார பத்தியும் பயம் இல்லைன்னு சொல்லி இப்பதானே எல்லாத்தையும் செய்யலாம். ஆனா அல்லாஹ் மறுமையில் கேள்வி கணக்கு கேட்கும் போது உங்களால் எதையும் மாற்றிக்கொள்ளவே முடியாது. அப்ப செயல்பாடுகளை கொண்டு பிறருக்கு இடையூறு தருவது 6வது மோசமான குணம். போன வாரம் 5 சொல்லிட்டேன். நாவை கொண்டு பிறருக்கு இடையூறு கொடுப்பது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காப்பாற்றணும். இன்னைக்கு இந்த நாக்காலதான் எல்லா பிரச்சனைகளும் எல்லா விதமான விபரீதங்களும் வருகிறது. அடுத்தடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாவை கொண்டு பிறரை கேவலமான வார்த்தைகளை கொண்டு பேசுவது, சபித்தலான வார்த்தைகளை கொண்டு பேசுவது, அவர் செய்யாத ஒன்றை சொல்லி பேசுவது, அவர் மீது அபத்தமட்டமான பொய்களை சொல்லி பேசுவதெல்லாம் நாவால் செய்யக்கூடிய இடையூறுகள். சத்தமிட்டு பேசுவது, சத்தமிட்டு சிரிப்பது, சத்தமிட்டு அழுவது கூட நாவால் செய்யக்கூடிய இடையூறு தான். இந்த இடையூறுகளை செய்யாமல் இருப்பவர்தான் முஸ்லீம் என்று சொன்னார்கள். செய்தால் அவர் முஸ்லீம் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப 6 குணங்களை நாம் சொல்லியிருக்கின்றோம். 7வதாக ஒரு அற்புதமான குணத்தை நாம் நமது வாழ்க்கையிலே குடிகொள்ளணும். 7வது மிக மோசமான குணம் என்ன தெரியுமா? பிறரை பழிவாங்க வேண்டும் என்று நினைக்கின்ற குணம். இன்னைக்கு எப்படி ஆய்வுச்சு தெரியுமா? இன்னைக்கு மனிதாபிமானம்ங்கிற ஒண்ணு கிடையவே கிடையாது. கணவன் மனைவியை பழிவாங்கணும்னு நினைக்கிறான், மனைவி கணவனை பழிவாங்கணும்னு நினைக்கிறான், பெத்த தகப்ப புள்ளைய பழிவாங்கணும்னு நினைக்கிறான், பெத்த புள்ள தகப்பனை பழிவாங்கணும்னு நினைக்கிறது. சந்தர்ப்பம் கிடைச்சா பழி வாங்கதான் செய்வேன். என்கிட்ட பேசுனா, என்கிட்ட மோதுனா என்ன ஆகும் என் வாப்பாக்கு நான் உணர்த்துவேன், என் மகனுக்கு நான் உணர்த்துவேன், என் மனைவிக்கு நான் உணர்த்துவேன், என்னுடைய கணவனுக்கு உணர்த்துவேன், நான் யார் என்பதை நான் காமிப்பேன். பழி வாங்குற எண்ணம் இருக்கிறதே ஆக மோசமான குணம் சகோதரர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழி வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் இன்றைக்கு இஸ்லாம் என்பது வளர்ந்திருக்காது. தன்னுடைய தந்தை, தன்னுடைய சிறிய தந்தை ஹம்சாவை கொன்ற ஹபஷியை மன்னித்தார்கள். ஹம்சாவை கொல்வதற்கு திட்டம் தீட்டி கொடுத்த ஹிந்தா என்கின்ற பெண்மணியை மன்னித்தார்கள். தனது தாயை தரக்குறைவாக பேசிய அபூ லஹபை மன்னித்தார்கள். தனது மனைவியை வேறு ஒருவரோடு இணைத்து வைத்து பேசியவர்களை மன்னித்தார்கள். எல்லோரையும் மன்னித்தார்கள், யாரையும் பழி வாங்கவில்லை.
தொட்டதற்கெல்லாம் பழி வாங்க வேண்டும், பழி தீர்த்தே ஆக வேண்டும். மனசுக்குள்ள ஒரு ஓரத்துல வச்சிருக்கிற வாய்ப்பு கிடைக்காம போயிட போது, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட அவன் மாட்டியே தீர்வான்னு சொல்லி இன்னைக்கு மனசுல ஒரு விஷத்தை போட்டு வாழ்றவே இது வாழ்க்கை அல்ல. இந்த விஷத்தோடு நீங்கள் தொழுதால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த விஷத்தோடு நீங்கள் அல்லாஹ்ட்ட துஆ செய்தாலோ தௌபா செய்தாலோ அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிஷ்காத்தில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா ரப்பி மன் அஅஸ்ஸு இபாதிக இந்தக, யா அல்லாஹ் மன் அஅஸ்ஸு, யா அல்லாஹ் உன்னிடத்திலே ரொம்ப கண்ணியமான அடியான் யார்? நீ எந்த அடியானுக்கு ரொம்ப கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாய், அல்லது எந்த அடியானை நீ ரொம்ப நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறாய்? அல்லாஹ் சொன்னா, கால மன் இதா கதர கஃபர, எந்த ஒரு மனிதன் பழி வாங்குவதற்கான எல்லா சக்தியும் பெற்று இருந்து, சொன்னா அல்லாஹ் பழி வாங்குறதுக்கான எல்லா சக்தியும் பெற்று இருந்து கஃபர மன்னிச்சு விட்டுட்டான். மன்னிச்சு விட்டுட்டான். இப்படி மன்னிச்சு விட்டவன் தான் என்னிடத்தில் ஆக சிறந்தவன் என்று அல்லாஹ் சொன்னானே. இன்னைக்கு நாம எப்படிங்க நம்ம மனசுக்குள்ள வச்சிருக்கிறோம்? முன்னாடி சிரிச்சே பேசுவோம், உங்களை நம்ம எப்படியெல்லாம் இருந்திருக்கிறோம், போயிருக்கிறோம், வந்திருக்கிறோம், வாங்கியிருக்கிறோம். அவர் அந்த பக்கம் செருப்பு போட்டு திரும்பி இருக்கதான் செய்வாரு. அவனுக்கு இருக்கு ஒரு நாளைக்கு. இப்ப சிறு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன், வரும்போது இருக்குன்னு சொல்றமே. இந்த பழி வாங்குற எண்ணம் நமது வாழ்க்கையை அழித்து விடும். ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் போது மக்கரு மக்கரல்லாஹி வ கைருல் மாக்கிரீன், அல்லாஹ் சூழ்ச்சி செய்யக்கூடியவனுக்கெல்லாம் சூழ்ச்சி செய்யக்கூடியவன். நீ நினைக்கிற அவனுக்கு சூழ்ச்சி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அவனை திட்டம் தீட்டி நான் பழி வாங்க போறேன் நாம நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் தான்டா சூழ்ச்சி செய்யறவன்லயே அல்லாஹ் தான் பெஸ்ட். நீ அவனுக்கு 10 அடியில குழி தோண்டணும்னா அல்லாஹ் உனக்கு 20 அடியில குழிய தோண்டி ரெடியா வச்சிருக்கான். நீ அவனை ஒரு குழியில தள்ளி விட்டனா அல்லாஹ் அடுத்தடுத்து உன 10 குழியில தள்ளி விடுவா. யாரையும் பழி வாங்காதீங்க. உங்களுக்கு பழி வாங்குற சக்தி இருந்தாலும் ஓ அல்லாஹ் காட்டி மனுஷன் போ என்று அவனை மன்னித்து விட்டு விட்டால் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கண்ணியமானவராக மாறிவிடுவீர்கள் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அது போன்று பழி வாங்காமல் இருப்பது, பழி வாங்கக்கூடிய மோசமான குணம் என்பது 7வது குணமாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு 3 குணத்தை மொத்தமா சேர்த்து ஒன்றாகவே வைத்துக் கொள்வோம். 3 விஷயங்களை வாழ்க்கையில கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா 3 விதமான சிறப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 3ஐயும் ஒரே கேட்டகரியிலே வச்சுக்கங்க. 8வது லிஸ்ட்ல இதை வச்சுக்கங்க இன்ஷா அல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிஷ்காத்தில் பதிவு செய்யப்படுகிறது, மன் ஹஸன லிஸானஹு ஸதரல்லாஹு அவ்ரதஹு. முதல் விஷயம், உண்மைக்கு மாற்றமாக பேசுவதை விட்டு யார் தனது நாவை பாதுகாத்துக் கொள்கின்றாரோ அவருடைய குறைகளை அல்லாஹ் மறுமையில் பாதுகாத்துருவான். சுப்ஹானல்லாஹ். நம்ம நண்பர் தான், நம்ம கூட பழகிறவர் தான், அவர் ஒரு தவறை செஞ்சிட்டாரு. தவறை செஞ்சுட்டு பொது வெளியில வந்து இல்லேன்னு சொல்றாரு. இல்லேன்னு சொல்றது மட்டும் இல்லாம என் கூட நின்றவர் இந்த இருக்காரு, இவர்கிட்ட கேளுங்க உங்களை கை காமிக்காரு. கூட பழகின பழகத்துக்காக அவர் செஞ்ச குற்றத்தை அப்படியே மூடி மறைச்சிடக்கூடாது. உண்மைக்கு எதிராக நாம பேசியே தீரணும். பொய்க்கு ஆதரவாக ஒரு காலமும் பேசக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பொய்க்கு ஆதரவாக பேசுவதை விட்டு யார் தனது நாவை பாதுகாத்துக் கொள்கின்றானோ அவனுடைய அனைத்து குறைகளையும் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்கின்றார். நான் சென்ற வாரமே சொன்னதுதான், குற்றம் செய்தவனை விட குற்றம் செய்வதற்கு துணை போனவனுக்கு தான் தண்டனை அதிகம். அல்லாஹ் யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை எவ்வளவு பர்ஃபெக்ட்டா இருக்கு. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு வாட்டி அந்த குற்றம் செஞ்சவனுக்கு நீங்க ஆதரவா பேசிட்டீங்கன்னா நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து அடுத்தடுத்து குற்றங்களை செய்வான். ஒரு தடவை அவன் செஞ்ச குற்றத்திற்கு எதிராக நீங்கள் குரல் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா கூட பழகனோட பிரச்சனை வந்தா நம்ம கழட்டி விட்டுட்டு ஓடிடுவான். எதுக்கு போட்டுட்டு வம்பு, எந்த பாவத்துக்கும் எந்த தப்பு தண்டாக்கும் போயிடக்கூடாதுன்னு அவன் திருந்தி வாழ முயற்சி எடுத்துருவான் இல்லையா? அப்ப இந்த ஒரு விஷயத்தை நீங்க வாழ்க்கையில கடைபிடிங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம், வமன் கஃப கலபஹு கஃபல்லாஹு அன்ஹு அஸாப
தெரியாமா? எந்த ஒரு மனிதன் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டானோ, இந்த ஒரு மனிதன் தனது கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டானோ அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையிலே வேதனையை விட்டும் அவனை பாதுகாத்து விடுகின்றான். நாளைக்கு மறுமையில அவனுக்கு என்ன வராது? வேதனை என்பது வராது. ஏன்னா கோபத்தை கட்டுப்படுத்துறது இந்த உலகத்து அவ்வளவு பெரிய வேதனை. சொல்லுவாங்க இல்லையா, கோபத்தை கட்டுப்படுத்துறது இருக்கா இல்லையா, நம்மளே கோழையாக்குறது. கோபத்தை கட்டுப்படுத்துறது என்னது? நம்மளே கோழையாக்குறது. நம்மள பிறருடைய கண்ணுக்கு நாம ரொம்ப இழிவானவனாக தெரிவோம். அப்படி எல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் கட்டுப்படுத்தினா மறுமையில இருக்காது, வேதனை இருக்காது. மூணாவது சொன்னாங்க, எந்த ஒரு மனிதன் தான் செய்த பாவத்தை நினைத்து அல்லாஹ்ட்ட தௌபா செய்து விட்டானோ அவனுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். இது மூணாவது விஷயம். பாவ மன்னிப்பு கேளுங்க. தப்பு பண்ணாதான் யாரும் இல்லை, எல்லாரும் தப்பு பண்றவங்க தான். நீங்களா இருந்தாலும், நானா இருந்தாலும், தொழுகையாளியா இருந்தாலும், தொழுகை இல்லாதவரா இருந்தாலும், 100 தடவை ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாலும், யாரா இருந்தாலும் வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாமலோ தவறுகள் நடந்துரும். அந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்பவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்து விடுகின்றான். இது மூன்றையும் சேர்த்து ஒரே இதுல வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து குணங்கள்லேயே மிக மோசமான குணத்தை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 9வது குணம், 9வது மோசமான குணம் என்ன தெரியுமா? அடுத்தவன் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுறது. அடுத்தவன் கஷ்டத்தை பார்த்து என்ன செய்யறது? என்னென்ன பேச்சு பேசினா நல்லா படட்டும். நீ கொஞ்ச நேரத்துக்கு ஒருத்தவன் அந்த ஒரு நண்பர் வண்டியில போய் என்ன செஞ்சாரு? விபத்துக்கு உள்ளாயிட்டாரு. எதுல உள்ளாயிட்டாரு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. அவர் நண்பர்கிட்ட போன் பண்ணி, என்னங்க உங்க நண்பருக்கு ஆக்சிடென்ட்? ஆமா ஆக்சிடென்ட்னு சிரிக்காது. ஆமா ஆக்சிடென்ட் சிரிக்காப்ல. ஏங்க சிரிக்கிறீங்க? அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு சிரிக்கிறீங்களே. இல்ல நான் ஒரு 2-3 தடவை வண்டி கேட்ட தரமாட்டேன்டா. நல்லா உலட்டும், நல்லா சும்மா விடுவானா? ஏன்னா இவனுக்கு உதவாதனால அல்ல என்ன செஞ்சாரா? அவரை தண்டிச்சுட்டாரா? ஏன்னா இவரு பெரிய அவளியா இல்ல, இவருக்கு வண்டி கேட்டது வேற எங்கேயோ போறதுக்கு. அவருக்கு இயற்கை என்ன ஆகி போச்சு? விபத்துக்கு உள்ளாயிட்டாரு. அடுத்தவன் கஷ்டத்தை பார்த்து படுற சந்தோஷம் இருக்க, அது ஒரு தனி சந்தோஷமா இருக்கும் போல இல்லையா? அது மாதிரி அடுத்தவன் நல்லா இருக்கிறத பார்த்து வயிறு எறியுது. இந்த ரெண்டும் பெரும்பாலும் எல்லாருக்கும் இருக்கும். அல்லாஹ்வால் பாதுகாத்த ஒரு சிலர்களுக்கு மட்டும் இருக்காது இல்லையா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்தவனுடைய கஷ்டத்தை பார்த்து என்னைக்கும் நீ சந்தோஷப்படாத. ஏன் தெரியுமா? லா துமஹிரு ஷமாதத லி அஹீக, உன்னுடைய சகோதரன் படக்கூடிய சிரமத்தை பார்த்து நீ சந்தோஷப்படாத. அல்லாஹ் நாடுனா அவனுக்கு கருணை செய்து அவனை அந்த பிரச்சனையிலிருந்து மீட்டிட்டு அல்லாஹ் அந்த பிரச்சனை ஒன்னே மாட்டி விட்டுருவான். என்ன செய்யாத? அப்படி சந்தோஷப்படாத. எவனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர் ஏதாவது ஒரு பிரச்சனையில இருந்தா முடிஞ்சா என்ன செய்யுங்க? 2 வார்த்தை ஆறுதலா சொல்லுங்க. ஆறுதலா சொல்ல முடியலன்னு சொன்னாலும் அந்த வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற கதையில் என்ன செய்யக்கூடாது? பேசிவிட கூடாது என்பதை நாம கவனத்தில் கொள்ளணும். அடுத்து 10வது ஒரு விஷயம் முடிக்கிறேன். இந்த 10வதுல 4 விஷயத்த சொல்றேன். 4 ஒரே கேட்டகரியில என்ன செய்யுங்க? வைங்க. 8ல எப்படி 3 ஒரே கேட்டகரியில வச்சோமோ அது மாதிரி 10ல 4 ஒரே கேட்டகரியில வைங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அர்பஉ மன் குன்ன ஃபீஹி கான முனாஃபிகன் ஹாலிசன். 4 விஷயங்கள் யார்கிட்ட இருக்கோ, 4 கேரக்டர்ஸ் யார்கிட்ட இருக்கோ அவன் தெளிவான நயவஞ்சகனாக இருக்கின்றான். நயவஞ்சகன் சொன்னா இறை மறுப்பாளரை விட பெரிய பாவி. நயவஞ்சகன் சொன்னா யாருங்க? இறை மறுப்பாளர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்களை விட பெரிய பாவியாக இருப்பவர்கள் யார்? யாரு? முனாஃபிக். முனாஃபிக் நம்ம பாஷையில சொல்றா இருந்தா நம்பிக்கை துரோகி. யாருங்க அவரு? நம்பிக்கை துரோகி. ரசூலுல்லாஹ் எல்லாரையும் மன்னிச்சாங்கன்னு சொன்ன தெரியுமா? ஆனா சில நம்பிக்கை துரோகிகளை ரசூலுல்லாஹ் மன்னிக்கல. அதுக்கு தனியா ஒரு டாபிக் இருக்கு, பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப 4 கேரக்டர் நம்ம வாழ்க்கையில் நம்மகிட்ட இருந்தா அதை அப்படியே அடியோடு எடுத்து விட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத துமின கான, முதல் குணம், அவனிடத்தில் அமானிதமாக ஏதாவது ஒன்று ஒப்படைக்கப்பட்டால் அதிலே மோசடி செய்வான். இத வச்சிரு,
இத வச்சுக்க, இத பாத்துக்க. உதாரணத்துக்கு வெளியூர் போற வண்டியை கொடுத்து பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்றோம்னு வைங்களேன். நாம இங்கிட்டு போனதோட அந்த வண்டியை எடுத்து ஓட்டி உடச்சி அக்கா பிரிச்சு வச்சு சில பேருக்கு நடந்திருக்கு போல. வரும்போது என்ன செய்யறது, சாக்குல போட்டு கட்டுற மாதிரி வண்டியை கையில கொடுத்துடுறது. அப்படியேதான் நின்றுச்சு. ஒரு வாட்டி எடுத்து போனா லேசா பட்டுருச்சு, இந்த வச்சுக்க. அமானிதமாக கொடுக்கப்பட்ட பொருட்கள்ல மோசடி செய்யறது இருக்கா இல்லையா, இது பெரிய நம்பிக்கை துரோகம் இல்லையா. உச்சகட்ட நம்பிக்கை இருந்தாதான் நம்ம கொடுத்துட்டு போக முடியும். இப்படி பொருட்கள் மட்டும் இல்ல, ஒரு நம்பிக்கையா ஒரு ஆள்கிட்ட ஒரு சீக்கிரட்டை சொல்றோம். என்ன சொல்றோம், நம்ம குடும்பத்துல நடந்த ஒரு விஷயம் கூப்பிட்டு, காஜாபாய் இந்த மாதிரி விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்கள்கிட்ட மட்டும்தான் நான் என்ன செய்யறேன் சொல்றேன், நீங்க யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருப்போம். 10 போன் வரும், என்ன அஜர்த்து உங்க வீட்டுல பிரச்சனையாம, காஜாபாய் இல்ல காஜாபாய் சொல்ல எனக்கு ஊரு சொன்னாரு, அவர் ஆறு 10 நிமிஷத்துல எத்தனை பேருக்கு போயிருக்கும், தெரு பூரா என்ன செஞ்சிருக்கும், பரவி இருக்கும். இப்படி நம்பிக்கையாக சொல்லப்படுகின்ற வார்த்தையை கூட காப்பாற்றாமல் இருப்பது கூட ஒரு முனாஃபிக்கு திறம்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்து சொன்னாங்க, இதா ஹத்தஸ கஸப, வாயை திறந்தாலே பொய்யை தவிர வேற எதையும் பேச மாட்டேன். வாயை திறந்தாலே பொய்யை தவிர என்ன செய்யறது இல்ல, எதையும் பேசுறது இல்ல. உண்மையா அது எந்த கடையில எத்தனை கிலோ விற்குது, எவ்வளவுக்கு விற்குதுன்னு என்ன செய்வாரு கேட்பாரு. அந்த அளவுக்கு என்ன செய்யறது, ரொம்ப வாயை திறந்தாலே பொய்யை மட்டுமே பேசக்கூடியவர் இருக்கிறாரே, இவரு முனாஃபிக். இன்னைக்கு பாதி பேருடைய வாழ்க்கை இதுதான் ஓடுது. சொந்த வியாபாரமா இருக்கட்டும், வேலையில நிக்கிறவங்களா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், கணவன்கிட்ட போய், மனைவிட்ட போய், பிள்ளைகிட்ட போய், ஃப்ரெண்டுகிட்ட போய், முதலாளிகிட்ட போய், தொழிலாளிகிட்ட போய், வாடிக்கையாளர்கிட்ட போய், எவன்கிட்ட போனாலும் எங்க எடுத்தாலும் எல்லாத்துக்கும் பொய் இல்லையா. பொய்ங்கிற ஒரு வார்த்தை மட்டும் இல்லாம போச்சுன்னு சொன்னா வாழவே முடியாதுங்கிற அளவுக்கு என்னதுங்க, இன்னைக்கு பொய் பேசியே வாழக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமே. இது குணங்கள்லயே ஆக மோசமானவர்கள். முடிஞ்ச அளவுக்கு பொய் சொல்றத என்ன செய்யுங்க, கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருங்க. ஏன்னா பொய்ங்கிறது இன்னைக்கு என்ன சொல்றது, அத்தியாவசியமான ஒரு விஷயம் மாதிரி என்ன செய்ய போச்சு இன்னைக்கு ஆயிப்போச்சு. இன்னொன்னு சொல்ல போனா உண்மையை சொன்ன எவனும் ஏத்துக்க மாட்டேன், அப்படிதானே. நானே இருக்கிறேன், திடீர்னு நிர்வாகத்துல போய் இன்ஷா அல்லாஹ் நான் நண்பர்களோட ஒரு 10 நாள் டூருக்கு போறேன், இதெல்லாம் ஏத்துக்க முடியுமா? நான் இப்பதான் மலேசியாலாம் போயிட்டு வந்திருக்கேன், 2 மாசம் ஆகுது, 10 நாள் டூர், அது எப்படிங்க ஏத்துக்க முடியாது இல்லையா. அதனால என்ன செய்யறோம், நாம நீங்க போய் சொல்றோம். ஆனா அதை அப்படி என்ன செய்யக்கூடாது, செய்ய கூடாது. என்ன இருக்குதோ அதை என்ன செஞ்சிட வேண்டியதான், சொல்லிட வேண்டியதுதான். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்ல சொல்லுவோம், ஒரு பொய்யை மறைக்க 100 பொய். இன்னொன்னு சொல்ல போனா, உண்மைங்கிறது ஒரு வாட்டி சொன்னா போதும், கேட்டவன் ஞாபகம் வச்சுக்குவான். பொய்ங்கிறத நாம தான் ஒவ்வொரு தடவை ஞாபகம் வச்சு என்ன செஞ்சுட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு தடவை ஒரு மாதிரி சொல்லியிருப்போம், அடுத்த தடவை பார்க்கும்போது வேற மாதிரி சொல்லுவோம், மாட்டிக்குவோம் இல்லையா. அன்னைக்கு நீங்க வேற என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, இல்ல அது அங்க போயிட்டு அப்படி வந்துட்டு இது இப்படி ஆயிடுச்சு. அடுத்து வேற ஒரு ஆள் வேற மாதிரி சொல்லி வச்சிருப்போம், அங்க போய் வேற மாதிரி என்ன செஞ்சுட்டு இருப்போம், உளறிட்டு இருப்போம். பொய் சொல்றது என்பது முனாஃபிக்தனமாக இருக்கிறது. அடுத்து சொன்னாங்க, இதா வஅத அஹ்லஃப, வாக்குறுதி கொடுத்தா என்னைக்குமே அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவே மாட்டார். வாக்குறுதி கொடுத்தா வாங்கி தரேன், வந்துருதேன், கொண்டு போயிடலாம், பாத்துக்கலாம், இப்போ வந்துருதேன், சாயந்தரம் வந்துருந்தேன், அசர்ல மகரிப்ல இஷாவில கொண்டு வந்து தந்துருவோம், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது சொல்றது. நாமளும் வருவாரு குத்த வச்சு என்ன செஞ்சுட்டே இருப்போம், உட்காந்துட்டே இருப்போம். அவர் ஒரு காலம் என்ன செஞ்சிருக்க மாட்டாரு, வந்திருக்க மாட்டாரு. இப்படி வாக்குறுதி கொடுத்து விட்டு மோசடி செய்யக்கூடியது என்பது முனாஃபிக்குத்தனங்களில் ஆக மோசமான முனாஃபிக்குத்தனம். அடுத்து 4வதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், யார்கிட்டயாவது சண்டை போட்டா கெட்ட வார்த்தை தவிர எதுவும் பேச மாட்டார். ஒரு பாயிண்டா ஒரு விஷயத்தை எடுத்து பேசணும், இப்படிதான் நீ வந்த, இப்படிதான் நீ பண்ணிருக்கிற, இதுதான் பாரு, இப்படி என்ன செய்ய மாட்டாரு, பேச மாட்டாரு. டென்ஷன் ஆயிடுச்சா எல்லாம் 7ஆம் களிமா 8ஆம் களிமா 10ஆம் களிமா 7ஆம் களிமா 8ஆம் களிமா நீங்க வேற மாதிரி 10 களிமா இருக்குன்னு நினைக்காதீங்க. அது குர்ஆன்ல இருக்கிறதோ அல்லது கிதாப்ல இருக்கிற களிமாவோ இல்லையா. இப்படியா களிமாக்கள் என்ன செய்யறது, அள்ளி கொட்டுறது. சண்டை வந்துருச்சு வைங்களா, அவ்வளவுதான். 7 ஜென்மத்தையும் தோண்டி எடுத்து இனி வரக்கூடிய 7 ஜென்மத்தையும் பிறக்காத இருக்கிற 7 ஜென்மத்தையும் பிறக்க வச்சு பேசிடுவான் இல்லையா. இப்படி இந்த கெட்ட வார்த்தைகள் பேசி
சண்டை போடுவதும் நயவஞ்சகத்தனத்தில் ஒன்றாக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது அல்லாது இன்னும் சில முக்கியமான மோசமான குணங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்கள் அதை தொடர்ந்து தெரிந்து கொண்டு கெட்ட குணங்களை விட்டும் நமது உடலையும் உள்ளத்தையும் வாழ்க்கையும் பாதுகாத்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வதோடு கணவன் மனைவியினிடத்திலே உண்மையாகவும், மனைவி கணவனிடத்தில் உண்மையாகவும், பிள்ளைகளை பெற்றோர்களிடத்தில் உண்மையாகவும், பெற்றோர்களை பிள்ளைகளிடத்தில் உண்மையாகவும், நண்பர்களை ஒருவருக்கொருவர் உண்மையாகவும் வாழக்கூடிய நசீபினையும் நற்பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.